எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் போட்ட 2 வீடியோக்கும் எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் தேங்க்யூ. இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஆன்சைட்டின்றது ஒரு மனநோய், அது ஒரு மைண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அண்ட் நானும் அப்படி தான் நினச்சேன், எனக்கு அது வரத்துக்கு வரைக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. அது பார்த்திங்கன்னா, ஆன்சைட்டி வந்ததுன்னா மனசு எந்தளவுக்கு, மைண்ட் எந்தளவுக்கு பாதிப்பாக இருக்கோ அதே அளவுக்கு உடலும் பாதிப்பாக ஏற்படுது. அண்ட் எனக்கு அப்படி தான் ஆன்சைட்டியால் நிறைய உடல் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, சைடு எஃபெக்ட்ஸ். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 சைடு எஃபெக்ட்ஸ் என்னை ரொம்ப 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 எனக்கு கஷ்டத்தை தந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா படபடப்பு, 2வது பார்த்திங்கன்னா மூச்சு திணறல், அண்ட் 3வது பார்த்திங்கன்னா செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், அண்ட் 4வது பார்த்திங்கன்னா உங்களோட உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கும், அண்ட் 5வது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், உங்கள் பல்ஸ் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த 5 எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த 5மே பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஹாஸ்பிட்டல் போவேன், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, வீட்டுக்கு வருவேன், ஒரு 2 நாள் ஓரளவுக்கு லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அண்ட் திருப்பியும் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் பல முறை போயிட்டேன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், நிறைய ட்ரிப்ஸ், நிறைய ஐவியில் நிறைய மருந்துகள், நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணாங்க. ஆனாலும் எனக்கு அது ஒரு கண்ட்ரோலுக்கு வரல. ஸோ என்னால் ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். என்னால் இது முடியல, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், நான் செத்துருவேன், இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் போல், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, பாடி ஃபுல்லாக வீக் ஆகி போச்சு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் என்ன சொல்கிறது, நமக்கு டோட்டலாக நம்மளால் ஒன்றுமே முடியாத ஒரு நிலை தான் எனக்கு இருந்தது அந்த சமயத்தில். ஏன்னா நம்மளை அப்படி தான் அந்த அந்த விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்கும். ஸோ அப்போ எனக்கு டாக்டர் நான் கேட்குறேன், சார் எனக்கு எப்போ தான் சரியாகும், இன்னும் எவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி சிம்டம்ஸோட இந்த பெயினோடு நான் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்குறப்போ டாக்டர் என்கிட்ட சொன்னது நீங்கள் என்ன தான் நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசன்ஸ், உங்களுக்கு ஹெவி டோசேஜஸ் எல்லாம் கொடுத்தாலும் உங்கள் மைண்டு தான் அது, நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மெடிசன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணும், நீங்கள் மட்டும்தான் அதை சரி பண்ணிக்க முடியும். உங்களோட ஃப்ரம் ஹார்ட் நீங்கள் நம்பணும், நீங்கள் அதை பிலீவ் பண்ணாதான் உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்வாயிட்டேன். என்னால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு என்னால் அந்த இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து என்னால் முடியாத ஒரு கட்டத்தில், அதுக்கப்புறமா நானாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான், எப்போல்லாம் எனக்கு படபடப்பு ஏற்படுதோ, உடல் நடுக்கம் ஏற்படுதோ, ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கோ, அண்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுதோ, சொல்லப்போனால் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும் போதெல்லாம் நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு போல், நமக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு நம்மளை உணர வைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களால் உட்கார முடியாது, நார்மலாக படுக்க முடியாது, நார்மலாக யார்கிட்ட பேச முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த செஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி ஹெவியாக, அதை பெயின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் அப்படி விடவும் முடியாது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நமக்கு. அப்புறம் நம்மளோட ஷோல்டர்ஸ் பெயின் இருக்கும், கையெல்லாம் ரொம்ப வலிக்கும், நமக்கு பேக் மசில்ஸ் அப்படியே நமக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நான் கேட்குறப்போ டாக்டர் எனக்கு நீங்கள் மைண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நானும் சோர்வாயிட்டேன், என்னால் போக முடியல, ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அந்த பெட்டில் என்னால் படுக்க முடியல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எப்போல்லாம் அந்த சிம்டம்ஸ்லாம் ஏற்படுதோ, எப்போல்லாம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கோ, அந்த மாதிரி சமயத்தில் நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு எனக்குள்ளே நானே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், இந்த விஷயத்தை நான் எனக்குள்ளே நானே யார்கிட்டையும் பேச மாட்டேன், அண்ட் நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டேன். அந்த அந்த எனக்கு அந்த மாதிரி ஏற்படும் போது நான் ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நான் இருந்தாலோ, சடனாக அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் இப்படி சொல்லிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, இப்படி நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு அந்த மாதிரி நான் சொல்லும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா,
என்ன அறியாமையே என்னோடய ஹார்ட் பீட் வந்து ஸ்லோ ஆகும். அண்ட் எனக்கு அந்த ப்ரீத்திங் இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஹேர் வர மாதிரி, நம்ம காற்று நல்லா வர மாதிரி வெளியில் இல்லை மாடியில் இல்லை நமக்கு எங்கே விண்டோ பக்கத்தில் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று நம்ம மேலே படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அதுதான் பண்ணுறேன். அண்ட் அப்புறம் வந்து தண்ணி, நமக்கு அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டீஹைட்ரேட் ஆகிடும். சடனாக உங்களுக்கு லிப்ஸ் எல்லாம் காஞ்சி போயிடும், வாயெல்லாம் காஞ்சி போயிடும், நாக்கு வறண்டு போயிட்டு நமக்கு அப்படியே தொண்டெல்லாம் இழுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு நல்லா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன டம்ளரில் முடிஞ்சால் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்க பாருங்கள். ஏன்னா ஒரே டைம் நம்ம அது கொடுக்கும்போது கூட இந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் லைட்டாக சிப் பண்ணி அதை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்புறமா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உட்கார முடியல அப்படின்னா, உங்களால் நடக்க முடியல, நடக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நடந்தால் நமக்கு இன்னும் அதிகமாக வந்து அந்த ப்ரீத்திங் இஷ்யூ வரும். அண்ட் படபடப்பு அதிகமாக ஏற்படுத்தும். ஹார்ட் ரேட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக ஆகிடும். எனக்கெல்லாம் நிறைய நான் எனக்கு முன்னாடி தெரியாத போது எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சரி கொஞ்சம் நடந்தால் சரியாயிடும் டைவெர்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி நான் நடப்பேன். எனக்கு ஹார்ட் ரேட் பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக ஆச்சு. ஸோ நீங்கள் நடக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையில் உட்காருங்க. அப்படி உட்கார முடியல, உங்களால் வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் படுத்துக்கோங்க. படுக்கிற பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தலை தூக்குன மாதிரி படுங்க. உதாரணத்துக்கு ஒரு 2-3 பில்லோ வச்சுட்டு நீங்கள் பில்லோவில் சாஞ்ச மாதிரி படுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், லெஃப்ட் சைட் படுக்காதீங்க. லெஃப்ட் சைட் படுக்கும்போது வந்து நமக்கு அந்த இருக்கிற அந்த சிம்டம்ஸ் அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக காட்டுது. நீங்கள் வேணும்னா ரைட் சைட் லைட்டாக நம்ம ஒடுக்கடிச்சு படுக்கலாம். இல்லையா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் படுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நான் வந்து மெடிசன்ஸை டிபெண்ட் பண்ணுறது இல்லை, ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நான் அதை எடுத்துக்கிறேன். இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நிறைய என்னோடய மைண்டில் வந்து நான் பாசிட்டிவிட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இப்போ இது ஒரு ஆன்சைட்டி இருந்தால் தான் இது இருக்கணும்ன்ட்டு அப்படி இல்லை. பொதுவாகவே வந்து டென்ஷன், டிப்ரெஷன் இல்லை நமக்கு சடனாக ஏதாச்சும் ஒரு இதாகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆன்சைட்டின்ட்டு கிடையாது, நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நம்மளோட பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நம்மளை நல்லா க்யூர் பண்ணுது. அதை நான் ரீசன்ட் டேஸில் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி கூட மார்னிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. என்னோடய டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு, என்னோடய கிட்டை வந்து ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், அகைன் அண்ட் அகைன் இந்த மந்திரம் மட்டும்தான். எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, இன்னமும் பெட்டராக சரியாயிடும். இதுதான் நான் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். நம்ம வார்த்தைகள் வந்து எப்போவுமே வந்து நம்மளை ஹீல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், மேபி உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் பதட்டமாகாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நான் பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே எல்லாம் சரியாக போச்சு, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லி பழக கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அது நம்மளை நல்லா ஹீல் பண்ணி நமக்கு ஒரு நல்ல க்யூர் கொடுக்குது. அண்ட் என் விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சால் தொடர்ந்து மாயா டாக்ஸ் சேனல் பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.